இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் போடக்கூடாது. மற்றவர்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே நாம் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பவுல் அதை தான் சுட்டி காட்டுகிறார். ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 18 புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்களினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. முதல் காரியம், ஊழியக்காரர்கள் பிரசங்க பீடத்திலே தேவையில்லாத வார்த்தைகள், கதைகள், கட்டுக்கதைகள் பேசக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து என் நிமித்தம் மகிமைப்பட்டதை மாத்திரம் நான் சொல்ல இருக்கிறேன், மற்றபடி எதுவும் சொல்ல துணியவில்லை. ஊழியர்கள் பலிப்பிடத்திலே தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை பேசுவதை தவிர்த்து விடவும் பவுல் அதை நமக்கு அழகாக சொல்லுகிறார். பவுலை விட ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்ம தான் பெரிய ஊழியக்காரர்னு. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அநேகர் யூடியூப்பில் மாட்டிக்கிறாங்க. இல்லை, தேவையில்லாத வார்த்தைகள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வது அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. அப்போ இன்னைக்கு துணிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் துணிவாக பேசுகிறார்கள், துணிந்திருக்கிறார்கள். தேவையில்லாத வார்த்தைகளை ஃபுல்பீட்டில், பிரசங்க பீடத்தில் தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க லிஸ்ட்லெல்லாம் நிறைய ஊழியக்காரங்களும் ஊழியக்கார லிஸ்ட்லேயே வராமல் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் போடாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஈஸியாக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, கஷ்டப்படவே மாட்டுறாங்க, கஷ்டப்படவே கூடாதுன்றாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் உள்ளே போய் கஷ்டப்பட்டு சுவிசேஷம் அறிவிச்சு அங்கே ஒரு சபை கட்டினா பக்கத்து தெருவிலே இன்னொருத்தன் போய் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு என்ன அங்கே தரிசனம்? ஏற்கனவே ஒரு கிராமத்துக்கு